nitrogen family. So nitrogen family na nitrogen group, nitrogen, phosphorus, arsenic, antimony, bismuth. நாலு இதுல நைட்ரஜனும் பாஸ்பரஸும் நான் மெட்டல், ஆர்சனிக்கும் பிஸ்மத்தும் மெட்டலாய்டு, ஆர்சனிக்கும் பிஸ்மத்தும் மெட்டல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிஸ்மத் ஆர்சனிக்கும் ஆன்டிமனியும் மெட்டலாய்டு, பிஸ்மத் வந்து மெட்டல், இது வந்து நான் மெட்டல். ஸோ நைட்ரஜன் 7, 15 அட்டாமிக் நம்பர். இப்போ பார்க்கறது அட்டாமிக் நம்பர் 15, 33, 51, 83. இதே தான் டிஃபரன்ஸ் வந்து 8, 18, 18, இங்கே வந்து 32. இந்த 32ங்கிறது 14 f ஆர்பிட்டால் ஃபில்லிங்னால, f ஆர்பிட்டால் ஃபில்லிங்னால வர்றது. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் சேம் தான். போரான்ல ஆரம்பிச்சதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேம் தான். ஆனால் இந்த கடைசியில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் தான் மாறும். இப்போ நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேன் பி சிம்பிளி ரெப்ரசன்டட் as helium 3s2 3p3 ன்னு பார்த்தோம் ஏற்கனவே வரைக்கும். இது வரைக்கும் 3p2 வரைக்கும் பார்த்தோம். ns2 np1 போரான், அடுத்து ns2 np2 கார்பன், ns2 np3 நைட்ரஜன். ஸோ இது எல்லாமே இங்கே வந்து 3p3. இதுக்கு வந்து ஹீலியத்துக்கு அடுத்தது நியான், நியான் 4s2 4p3, ஆர்கான் 5s2 எழுதணும். ஸோ இதுலேயே கூட 3Dயும் புக்கில் போட்டிருக்கோம். ஏன்னா 4sக்கு அடுத்தது தான் 3D, 4sக்கு அடுத்தது தான் 3D, அதனால 3D10 அப்படின்னு போட்டோம். 3D10 4s2 4னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால், ஆனால் 4sக்கு அப்புறம் தான் 3D ஃபில்லப் ஆகுறதுனால அது அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இங்கேயும் 4D10 5s2 5p6 ஆர்கான். ஸோ நைட்ரஜனுக்கு ஹீலியம், பாஸ்பரஸுக்கு நியான், ஆர்சனிக்கு ஆர்கான், ஆன்டிமனிக்கு கிரிப்டான். கிரிப்டான் 5னா 6, 6க்கு அப்புறம் 6sக்கு அப்புறம் தான் 4f, 4sக்கு அப்புறம் தான் 5D, அதுக்கப்புறம் 6x2 6s2 6p3 அதே மாதிரி. ஸோ கிரிப்டான் ஜீனம் அடுத்தது, அதுவும் அதே மாதிரி 7s2 7p3. This finishes the electronic configuration. இதோட இது நேச்சர்லாம் பார்த்தோம். abundance-னா nitrogen is most abundant. even ஏற்கனவே பார்த்துருக்கோம், air is a mixture of nitrogen and oxygen. ஏர்னு சொல்கிறோம், அதில் more than 75% 78% ஆக்சிஜன் தான் இருக்கு. 78% ஆக்சிஜன் 78% நைட்ரஜன் தான் இருக்கு. only 20% தான் ஆக்சிஜன் இருக்கு. roughly 20% தான் ஆக்சிஜன் இருக்கு. next to nitrogen phosphorus, அது வந்து 0.1% abundant. ஆர்சனிக்கும் பாய்சனஸ் இருந்தாலும், பாய்சனஸ்ங்கிறதுனால it is used also as a pesticide material. arsenic compounds are used as pesticides. அதனால தான் பெஸ்டிசைட் யூஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம். பெஸ்டிசைடு ஆர்கானிக் பற்றி பேசுகிறோம். ஆர்கானிக்னா they do not use pesticides. பெஸ்டிசைட்ஸ்னா ஆர்சனிக் இருக்காது, டாக்ஸிக் மெட்டீரியல் இருக்காது. அதே மாதிரி ஆன்டிமைன். ஸோ கடைசியா பிஸ்மத் வந்து மெட்டல் தான், இட் லுக்ஸ் லைக் ஏ சில்வர், அதனால இது வந்து சில்வரி மெட்டல். பிஸ்மத் இஸ் அ சில்வரி மெட்டல். ஸோ பிஸ்மத் ஃபைண்ட்ஸ் அப்ளிகேஷன் இன் தி பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. மருந்து பேர் பெப்டோபிஸ்மால். பெப்டோபிஸ்மால் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் ஃபார்முலேஷன். ஸோ திஸ் இஸ் தி ஜெனரல் ட்ரெண்ட். நைட்ரஜன் எக்ஸாஸ்டிவ், நைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ், அம்மோனியா, ஃபர்டிலைசர் அதெல்லாம் நிறைய யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் உங்க சிலபஸ்க்கு பாஸ்பரஸ். நவ் we will see the aspects of phosphorus. அதுலயும் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், முதல்ல பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் பார்ப்போம். பாஸ்பரஸ் ஹாலைடை வந்து இப்போ பாஸ்பரஸோட வேலன்சி 3, இந்த நைட்ரஜன் குரூப்புக்கே வேலன்சி வந்து 3,5. நைட்ரஜன் குரூப்புக்கே வேலன்சி 3,5. அது என்னங்கிறத மறுபடியும் பார்ப்போம். இப்போ
இப்போ நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2px1 2py1 2pz1. இதுதான். இதில் 2 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ். இது பூரா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ங்கிறது 2s and 2p. அதில் 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இஸ் தி valency for covalent compounds. For the covalent compounds, number of unpaired. இதில் 3 unpaired electrons இருக்கிறதுனால நைட்ரஜனோட valency 3. Valency combining capacity. Valency is called combining capacity. Valency. இப்போ நைட்ரஜனுக்கு ஒரு காம்பவுண்ட் சொல்லுங்க, காமன் காம்பவுண்ட் அப்படின்னா அம்மோனியா. ஸோ இப்போ சும்மா எப்போதுமே இந்த மாதிரி 2 ஆட்டம் உள்ள காம்பவுண்ட்ல வேலன்சி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆப்போசிட்டா ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அதோட வேலன்சி தெரிஞ்சிடும். இது இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம்? N1H3ன்னு எழுதலாம். ஸோ நைட்ரஜனோட வேலன்சி 3, ஹைட்ரஜனோட வேலன்சி 1. இல்லை HCl அப்படின்னு எழுதணும்னா ரெண்டுமே 1 1 தான். ஹைட்ரஜனுக்கு வேலன்சி 1, குளோரினுக்கு வேலன்சி 1. ஸோ இப்போ இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு வேலன்சி 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 ஹைட்ரஜன்லேருந்து ஒவ்வொரு அன்பேர்ட் எலக்ட்ரான் சேர்ந்து they will become paired. ஸோ இது வந்து நைட்ரஜனுக்கு வேலன்சி 3 காமிக்கிறது. ஆனால் நைட்ரஜனுக்கு வேலன்சி 5ன்னு பார்த்தோம். அதுக்கு மீனிங் என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கண்டைன்ஸ் 5 electrons. outermost 2s2 2p3 5 electrons. நம்ம ஏற்கனவே பாண்டிங் தியரி பார்த்தோம். ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால், பாண்டிங் ஆர்பிட்டால், நான் பாண்டிங் ஆர்பிட்டால் அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து இந்த 2s எலக்ட்ரான் வந்து நான் பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்கும். நான் பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்கும். நான் பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து it will be used whenever situation arises. If the situation arises யூஸ் பண்ணோம்னா அதோட வேலன்சி 5. ஸோ நைட்ரஜனுக்கு வேலன்சி 3O 5O இருக்கலாம். நைட்ரஜனோட குரூப் எலிமெண்ட் தான் பாஸ்பரஸும். பாஸ்பரஸுக்கும் வேலன்சி 3O 5O இருக்கலாம். இப்போ பாஸ்பரஸ் ஹாலைட்ஸை பார்க்க போறோம். ஹாலஜன், எக்ஸ்னா ஹாலஜன், எக்ஸ்னா ஹாலஜன். Phosphorus halide impart, they are represented as PX3, PX5. That is phosphorus trihalide, phosphorus pentahalide. In the individual chlorine pathina PCl3, PCl5. PCl3 is phosphorus trichloride, phosphorus pentachloride. Now முதல்ல phosphorus trichloride mattum PCl3 is phosphorus trichloride. So phosphorus trichloride வந்து it is obtained by heating white phosphorus. White phosphorus வந்து exist as associated material P4 னு இருக்கும். phosphorusல ரெண்டு டைப் இருக்கு. white phosphorus, red phosphorus. phosphorus வந்து ரெண்டு டைப் இருக்கு. white phosphorus பிசிக்ஸ்ல கூட phosphorescent materials அப்படினு fluorescent materials னு பாப்போம். phosphorescent material தமிழ்ல ஒளிர்தல், நின்றொளிர்தல். ரேடியம், கையில ரேடியம் பார்க்கறோம். ரேடியம் வந்து ராத்திரில லைட் தெரியும். ரேடியம் இஸ் a phosphorescent material. ஏன்னு சொன்னா பாஸ்பரஸே ஒயிட்டாவோ ரெட்டாவோ இருந்தா க்ளோ ஆகும். ஒயிட்டா இருந்தாலும் க்ளோ ஆகும், ரெட்டா இருந்தாலும் க்ளோ ஆகும். பாஸ்பரஸ் க்ளோ ஆகும். அதனால க்ளோ ஆகிற மெட்டீரியல்லாம் பேரு phosphorescent materials. phosphorescent material. ஒயிட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் வந்து குளோரினோட ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்ணா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. இப்போ 4 இருக்கு. ப்ராடக்ட்ல இருந்து 4 3s are 12, 12 by 2 6. So P4 plus 6Cl2. இதுதான் ரியாக்ஷன் behind the phosphorus trichloride manufacture. இப்போ வந்து பாஸ்பரஸ் என்ன பண்றோம்னா white phosphorus is heated in a current of chlorine, stream of chlorine போட்டுக்கோ, இல்லாட்டினா current of chlorine போட்டுக்கோ. ஸ்ட்ரீம்னாலும் கரண்ட்னாலும் ஓட்டம் தமிழ்ல அதேதான். ஸோ அதனால பாஸ்பரஸை வந்து ஒரு ஹீட்டிங் வெசல் ரெட்டார்ட்ல வச்சு ஹீட் பண்றோம். ரெட்டார்ட்ல வச்சு ஹீட் பண்றோம். அதோட சைடுல அவுட்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாப்ல ஒரு இன்லெட் ப்ரொவைட் பண்ணி. இன்லெட் இஸ் ஃபார் அட்மிட்டிங் ட்ரை குளோரின் கேஸ். அவுட்லெட் இஸ் டு கலெக்ட் த பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வந்து ஹாட் கண்டிஷன் முதல்ல
ஹீட்டிங்ல தான் பண்ண போறோம். ஸோ ஹீட்டிங் ஆன் ஏ வாட்டர் பாத். டைரக்ட் ஹீட்டிங் கூடாது. இட் ஹேஸ் டு பி ஹீட்டட் ஆன் ஏ வாட்டர் பாத். மெத்தட்ல ரெண்டு இருக்கு. டைரக்ட் ஹீட்டிங் இருக்கு, ஹீட்டிங் ஆன் ஏ வாட்டர் பாத் இருக்கு. டைரக்ட் ஹீட்டிங்னா இட் வில் கேட்ச் ஃபயர். அதனால டைரக்ட் ஹீட்டிங் பண்ணக்கூடாது. வாட்டர் பாத்தில் இப்போ குக்கர்லாம் வச்சு பண்ற மாதிரி வச்சு பண்ணணும். இப்போ குக்கர் பண்ணும்போது கீழே வாட்டர் இருக்கும். அது மாதிரி ரோஸ்டிங்ல கீழே வாட்டரே கிடையாது. ரோஸ்டிங் இஸ் த phenomenon ஆஃப் டைரக்ட் ஹீட்டிங். ஆனால் ஹியர் இட் இஸ் ஹீட்டிங் ஆன் ஏ வாட்டர் பாத். ஹீட்டிங் ஆன் ஏ வாட்டர் பாத் பண்ணும்போது ஹியர், ஸோ வாட்டர் பாத்தில் வச்சு பண்ணும்போது phosphorus இங்கே வச்சிருக்கோம், ஒயிட் phosphorus. இட் இஸ் ஹீட்டட் ஆன் ஏ வாட்டர் பாத். அட் ஏ ஹாட் கண்டிஷன் டிசைரபிள் டெம்பரேச்சர் வந்தோடனே dry chlorine is admitted and retention time is allowed. Phosphorus trichloride is formed. It is a volatile material. Volatile material na it will escape as a gas. And the gas, hot gas வெளியில அனுப்பணும். அதை வந்து கேஸ்னால ஈஸியா எஸ்கேப் ஆயிடும். அதனால தனியா டியூப்ல தான் அனுப்பிக்கணும். அந்த டியூபை கண்டென்சர் வச்சு கூல் பண்றோம். அந்த டியூப் வந்து கண்டென்சர் வச்சு கூல் பண்றோம். இப்போ this is collected in a water cooled reservoir. ஏன்னா இப்போ ஹாட் கேஸ் தான் ஒரு ரிசர்வாயர்ல வந்து கலெக்ட் பண்றோம். அது வந்து இமிடியேட்டா ஹீட் ஆயிடுச்சுன்னா அது இட் ஷுட் நாட் பி அஃபெக்டட். ஸோ த ரிசர்வாயர் இஸ் ஒரு பைப் வச்சு வாட்டர் வச்சு ரிசர்வாயரை கூல் பண்ணுவோம். வாட்டர் கோல்ட் ரிசர்வாயர். ஸோ பார்ஷியலி கோல்ட். திஸ் இஸ் கலெக்டட். ஸோ திஸ் இஸ் த மேனுஃபேக்சர் ஆஃப் PCl3, கமர்ஷியல் மேனுஃபேக்சர் ஆஃப் phosphorus pentachloride. Lastly, the structure of phosphorus pentachloride. Before going to reactions, you will see the structure of phosphorus pentachloride. So, phosphorus pentachloride is a pyramidal shaped molecule. Pyramid shaped. So, pyramid na இப்படி போட்டிருக்கோம் புக்கில், இப்படி போட்டு எலக்ட்ரான் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, பிரமிட்னா ஈக்குவலன்ட் டு டெட்ராஹீட்ரன். Equivalent to tetrahedron. Tetrahedron is a geometry consisting of 3 triangles everywhere. எப்படி சாதாரண ஒரு கியூப் எடுத்து எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்கொயர் தெரியும். ஒரு கியூபிக் மெட்டீரியல், நம்ம எல்லா இடத்துலையுமே கியூப் விளையாடுவோம். கியூப் எடுத்து ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா கியூப் எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்கொயர் தெரியும். ஆனால் டெட்ராஹெட்ரன்ல எந்த இடத்துல பார்த்தாலும் ட்ரையாங்கிள் தெரியும். பிரமிட்லயும் எந்த இடத்துல பார்த்தாலும் ட்ரையாங்கிள் தெரியும். The triangles are same in tetrahedron. All the triangles are same in tetrahedron. 2 triangles are same, third triangle is different. So இப்படி போட்டுனோம்னா மேக்ஸ்ல போற மாதிரி போட்டுனோம்னா 2 triangles are same, third triangle is different for pyramid. So pyramidல இந்த pyramidோட இந்த சென்ட்ரல் கார்ல தான் பாஸ்பரஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு குளோரின், இந்த இடத்துல ஒரு குளோரின், இந்த இடத்துல ஒரு குளோரின். இதோட வெர்டிக்கல் பிளேன் ஆஃப் த போர்டுக்கு பெர்பெண்டிகுலரா அந்த இடத்துல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா பாஸ்பரஸுக்கு அவுட்டர் NS2 NP3 ன்னு பார்த்தோம். அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் இஸ் NS2 NP3 for nitrogen family. So NP3 is used in the pairing. P electrons are used in the pairing forming phosphorus trichloride. Yes, 2 electrons are the outer shell electron. 2 electrons தான் இந்த தனியா இது இருக்கும், pyramidal shape. So this explains the structure of phosphorus pentachloride that is to be known.